சந்திப்பது மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காலத்துல ஒண்ணு ஸ்ட்ரெஸ்ல மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இல்லைன்னா சந்தோஷத்தின் மிகுதியால பிளஷர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரெண்டுத்துலயுமே தேவன் இல்லாத சூழ்நிலைன்னு நினைச்சு அவங்களுடைய காரியங்களை சந்தோஷமா கவனிச்சுக்கிட்டு இருக்க சூழ்நிலையில இத்தனை பேர் கூடி வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட நேரத்தை ஒதுக்கி வச்சு நீங்க வந்திருக்கீங்க. இது கர்த்தருக்கு பிரியமானது. அவருடைய பார்வையில இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அவருடைய பார்வைக்கு அற்புதமான காரிய இடத்துல உங்களோட சேர்ந்து நிற்பதுல எனக்கும் சந்தோஷம். அதுதான் என்னோட சந்தோஷம். உங்களோட நிற்பதுல, அவருடன் சேர்ந்து நிற்பதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மாலை வேலையில உங்களுக்கு ஒரு சுருக்கமான நேரத்துல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக உங்களுடைய உள்ளத்தின் செவிகளை பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கு சாய்ப்பதற்கு நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோமா? என்னுடன் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த பிதாவே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்க ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கக்கூடிய தேவன். நாங்கள் எங்களுடைய தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே உம்முடைய சிந்தனையில நாங்க இருந்திருக்கிறோம். உம்முடைய கண்களுக்கு ஒன்றுமே மறைவானதில்லை. எங்களுக்கு எங்களுடைய நாட்கள் எங்களை பற்றி தெரிந்ததை விட உமக்கு எங்களை பற்றி அதிகமாய் தெரியும். இந்த எல்லாம் தெரிந்த எங்களுடைய அன்பு தெய்வத்தின் கரத்துல எங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைப்பதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஆண்டவரே. இப்பொழுது கூட உலகமே கதி கலங்கி இருக்கிற சூழ்நிலை, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தொடர்ந்து தைரியத்தை கொடுக்கணும். நீங்க கூட இருக்கிறீங்கன்னு அஷூரன்ஸை கொடுங்க, உங்களுடைய சமாதானத்தை கொடுங்க. இன்னைக்கு வார்த்தைய கேட்க போற நாங்க பரிசுத்த ஆவியானவருடைய குரலை மட்டுமே கேட்பதற்கு எங்களுடைய உள்ளத்தின் செவிகளை திறந்து வைத்திருக்குமாறு உம்மிடத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உண்மை மட்டும் நோக்கி பார்க்க, எங்களுடைய வாழ்க்கையின் சோதனைகள் என்னது, எங்களை நாங்கள் எப்படி உம்முடைய கரத்துல முழுமையாக ஒப்படைக்க முடியும், எப்படி உங்களுடைய மகன் இயேசுவை போல மாற முடியும், இந்த வாழ்க்கையில எப்படி நாங்க சுதந்திரத்தையும் நீர் எங்களுக்காய் வைத்திருக்கும் திட்டங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்னு சொல்லிக் கொடுங்க. எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும், நாங்க வேலை செய்யும் பணிகள்ல இடங்கள்ல எங்களுடைய தேசத்துக்காகவும் எங்களையே நீர் தலைவர்களாய், எங்களையே நீர் உம்முடைய வாய்க்கால்கள், ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை தொடர்ந்து மாற்றிக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் யாராவது ஒருவர் எனக்கு ஒரு பகுதி படிக்க முடியுமா? மத்தேயு 4:1-11 வசனங்கள். மத்தேயு 4:1-11 வசனங்கள். யாராவது ஒருவர் படிக்க முடியுமா எனக்கு? அதுதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற பகுதி. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆமென். நம்ம இயேசுனுடைய வாழ்க்கையில ஒரு ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல 40 நாட்கள் ராவும் பகலும் அவரு ஃபாஸ்டிங் இருந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணி வருகிறத பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில வந்த உடனே முதலாவது ஏற்படுகிற காரியங்கள் என்ன என்பது நமக்கு வேதாகமத்துல பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு காரணத்துக்காக தான் இயேசு அனுமதித்திருக்கிறார். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இயேசுனுடைய பிரசன்னத்துல சாத்தான் வந்து
சோதிக்கிற நிலைமையை பாக்குறோம். இது வரைக்கும் நம்ம அதை யோசிச்சு பாக்குறது இல்லைல்ல நிறைய. எந்த அளவுக்கு இயேசு சுவாமி உரிமையை கொடுத்திருக்கிறாருன்னா, சாத்தான் வந்து இயேசுவை தொட்டு சோதிக்கிற நிலைமைக்கு சாத்தானுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். அதையும் நம்ம நோட் பண்ணி கவனிக்கணும். ரெண்டாவது, இந்த காரியம், அதாவது இந்த கான்வர்சேஷன்ல மனிதர்கள், உங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் சீஷர்கள் ஆகிய நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் 3 பாடங்களை அங்க பிடிக்கும். இந்த 3 சோதனைகள்ல 3 பாடங்கள் இருக்கு. இதை ஒருவேளை மறைத்து வைத்திருந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை வேதாகமத்துல பிடிக்க விடாமல் பரிசுத்த ஆவியானவர் பண்ணிருக்கலாம். ஆனா இது ஒரு காரணத்துக்காக தான் இங்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கடவுள் ஞாபகப்படுத்துவது, பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவது, சோதனைகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாழ்க்கையில பரிசுத்தவான்களா இருக்கணும்னு விரும்புகிற தேவ பிள்ளைகள், தேவ சீஷர்களுக்கு சோதனை நிச்சயமாக உண்டு. இயேசுவுக்கே இந்த சோதனை வந்தது. அப்பனா உங்களுக்கும் எனக்கும் எந்த மூலைக்கு நமக்கு கட்டாயமாக சோதனைகள் வரும். ஆனா இந்த கதையிலேயே நமக்கு உள்ளடக்கம் என்ன தெரியுங்களா? இயேசுவின் இடத்துல வெற்றி உண்டு, அவர் மூலமாக வெற்றி உண்டு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாழ்வின் சோதனைகள்ல வெற்றி உண்டு, அவருக்கு உண்டு, அதனால நமக்கும் உண்டு. அதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. சோதனைகள் உண்டு, ஏன்னா அவருக்கும் அது இருந்தது. ஆனா அவர் அதை மேற்கொண்டார், அதனால உங்களுக்கும் எனக்கும் மேற்கொள்ற உத்தரவை அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறாரு. சோதனைகள் உண்டு, ஆனால் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் மேற்கொள்ள முடியும். 3 சோதனைகளை பார்க்கிறோம். ஒவ்வொன்றாய் பார்த்து தேவன் நமக்காய் வைத்திருக்கக்கூடிய புத்திமதிகளை, பொக்கிஷங்களை, முத்துக்களை இந்த வேதாகம பகுதியிலிருந்து சேகரித்துக் கொள்வோம். முதலாவது சோதனை வந்து நல்லா சிந்தித்து பாருங்களேன். 40 நாள் 40 ராத்திரி ஒருவர் சாப்பாடு தண்ணி இல்லாம தேவனுடைய பிரசன்னத்துல உபவாசத்து ஜபம் பண்ணி தயார் பண்ற நிலைமையில இருந்தாருன்னா, அவருடைய தேவை 40 நாள் கழித்து என்னவா இருக்கும்? நீங்களும் நானும் யோசிக்கலாம். 40 நாள் சாப்பிடலன்னா பசி இருக்கும், 40 நாள் குடிக்கலன்னா தண்ணி தாகம் எடுக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதே தான் சாதாரணம் யோசிச்சாங்க. 40 நாள் இவர் இல்லாம வந்திருக்கிறாரு, இவருக்கு கட்டாயமா உடல் பசி இருக்காதா அப்படின்னு. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் வெறும் சரீரம் இல்ல, சதை மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. இத வேதாகமும் நிறைய பகுதிகள்ல சொல்லுது. அது இயேசுனுடைய வாழ்க்கையில அழகாக இங்க பிடிக்கப்பட்டிருக்கு. சாத்தா யோசிச்சுட்டான், 40 நாள் களைப்போட வந்திருப்பாரு இவருக்கு தண்ணியை கொடுத்து நம்ம சைட்ல இழுத்தரலாம் அப்படின்னு யோசிச்சான். முதலாவது சோதனை என்னன்னா வயிற்று சோதனை அல்லது சதையின் சோதனை. இந்த உலகத்துல உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் வெறும் உலகத்துக்கு உண்டான காரியங்கள் மட்டும்தான், அதுதான் முதன்மையானது அப்படின்னு நினைக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்துறாரு, அது முக்கியம் இல்லைங்க. ஆதியாகமத்துல ஒரு அழகான கதை போட்டிருக்கு. அந்த கதையில தான் வேதாகமமே ஆரம்பிக்குது. அந்த படைப்பின் கதையில படைப்பினுடைய எபிட்டோமா, படைப்பினுடைய முக்கியத்துவமா ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறார். ஆதாம் ஏவாளுடைய சுவாசத்துல, அவருடைய வாயில தன்னுடைய சுவாசத்தை ஊற்றுகிறார், தன்னுடைய சுவாசத்தை சுவாசிக்கிறார். இந்த சுவாசத்தினால 3 காரியங்கள், ஆத்துமா, ஆவி, உடல், 3மே உயிரோட வருதுங்க. நீங்களும் நானும் காம்ப்ளிகேட்டட் பீப்புள். மனிதர்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் பீயிங். சோல் ஒண்ணு இருக்கு, பாடின்னு ஒண்ணு இருக்கு, மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு. சோல் அல்லது மைண்டுக்கு பதிலா ஸ்பிரிட்னு சொல்லலாம். சோல், ஸ்பிரிட் அண்ட் பாடி 3 இருக்குது. ஆத்மா, ஆவி, சரீரம் 3ம் இருக்கு. இது 3ம் ஒன்று சேர்ந்து இயங்கி தேவனை வாழ்த்த வேண்டும், தேவனை வணங்க வேண்டும். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் அவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து அன்னைக்கு என்ன சொன்னாரு, நான் வரேன் தினம் உங்களோட தோட்டத்திற்கு, தினம் வந்து இந்த வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க என்னோட பேசுங்க, என்னுடைய திட்டத்தை நான் சொல்றேன், உங்களோட நான் தினம் வந்து உங்களோட வாசம் செய்கிறேன், உங்களோட வாசம் செய்து உங்களுக்கு திட்டத்தை தெரிவிக்கிற தேவன் நான் என்ன சொல்றேன், நீங்க கத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போனார். ஆனா 5 காரியங்களை கொடுக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, நீங்கள் பலுகி பெருகி பலனடைந்து பூமியை பண்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், 5 காரியம் செய்யறத கொடுக்குறாரு. ஒண்ணு செய்யாதீங்கன்னு சொல்றாரு. அந்த ஒரு பர்டிகுலர் மரம் இருக்கு, அது பக்கத்துல மட்டும் போய் அந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க, கரெக்டா அந்த ஒரு மரத்துக்கு தான் போறாங்க, அந்த மரத்துல இருக்கிற கனியை தான் சாப்பிடுறாங்க. நீங்க ஒரு நாள் யோசிக்கலாம், எவ்வளவு தானே முதல் போனான்னு. அப்ப ஆதாம் எங்க இருந்தாரு?
ஏன்னா அவருடைய கட்டளையே வந்து நீங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து இன்றைக்கு நீங்க 2 பேரும் இன்னையில இருந்து ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்லி கட்டளையா கொடுத்துட்டு போறாரு. நீ உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒருத்தரோடு ஒருத்தர் ஒன்றாய் சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்துட்டு போறாரு. ஆனா அந்த கட்டளையை முறிக்கிறதுக்கு சாத்தா முதல் பிரிவை கொண்டு வரான். ஏவாள் கிட்ட சாத்தா வந்து பேசும்போது ஆதாம் எங்க காணமே, கட்டளை என்னது, இன்றில இருந்து நீங்க 2 பேரும் ஒன்னா இருங்க, நீங்க ஒரு உடலா இருக்கிறீங்க, ஒன்னா இருங்கன்னு சொல்லி கொடுத்தவரு அன்னைக்கு 2 பேரும் தனித்தனியா இருந்திருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆவி ஆத்துமா சரீரம் ஒன்றாய் இயங்க வேண்டிய இந்த திட்டத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்பதாக இந்த பாவம் வந்து உடைச்சி எல்லாம் செதஞ்சு போச்சுங்க. ஆவி ஒரு பக்கம், ஆத்மா ஒரு பக்கம், சரீரம் ஒரு பக்கம். இன்னைக்கு அதுதான் கஷ்டம். பவுல் அதை அழகா சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல, செய்ய தகுந்தவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளையே செய்து வருகிறேனே. என் மனசுல எனக்கு தெரியுது இது ரைட்டேன்னு, ஆனா உடலு வேற ஒண்ணுக்கு துடிக்குது. இந்த சரீரமும் ஆத்மாக்கும் ஒரு 2 பக்கத்துல இழுத்து தேவ பிள்ளைகள் கஷ்டப்படுகிறாங்க இன்னைக்கு உலகத்துல. உங்களுடைய சோதனையும் என்னுடைய சோதனையும் கூட அதுவா இருக்கலாம் இல்ல. ஆண்களா இருந்தோம்னா இச்சையான கண்கள்ல இருந்து தவிர்ப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம். நம்மளையே பக்குவப்பட்டு ட்ரெயின் பண்ணிட்டே வரணும். பெண்களா இருந்தோம்னா நகைகள் இதாத பார்த்து வாங்கி எப்படியாவது பொக்கிஷத்தை சேர்க்கணும் அப்படின்னு. எப்படியுமே இந்த உலகத்துக்கு உண்டான காரியத்திலேயே நம்மளுடைய கண்கள் சிதறி போகிற சூழ்நிலையில அதுல இருந்து மீட்டு கொள்ளப்பட முடியும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் இங்க நமக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கிறார். சாத்தா என்ன சொல்றான், நீங்க 40 நாள் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, வயிறு தான் முக்கியம். அதனால 4வது வசனத்துல, மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்துல 3வது வசனத்துல, அப்போது சோதனைக்காரன் அவனிடத்துல வந்து, நீர் தேவனுடைய குமாரனாய் இருந்தால் இந்த கல்லுகளை அப்பங்களாய் மாற்றிக்கொள்ளும் என்றான். பசிக்காதா உங்களுக்கு? வயிறு தானே முக்கியம். இதெல்லாம் மாத்திக்குங்க. உங்க பவர் எதுக்கு யூஸ் பண்ணீங்க? மிராக்கிளுக்கு யூஸ் பண்ணி மாத்திக்கங்க அப்படின்றார். என்ன ஒரு அற்புதமான, யார் வந்து யாருக்கிட்ட சொல்றது? இன்னைக்கு கூட உங்களுடைய சோதனைகளும் என்னுடைய சோதனைகளும், உலகத்துக்கு உண்டான சோதனைகள் தேவ பிள்ளைகளை பரீட்சை பார்க்கும் பொழுது உலகத்துக்கு உண்டான காரியத்துல நிலை நிறுத்துவதற்கு நம்ம சோதனைகள் வருவாங்க கட்டாயமா. கெரியர் தானே, வேலை செய்ய. 24 மணி நேரத்துக்கு 24 மணி நேரமும் வேலை செய்ய. காலையில டிவோஷன் டைம் தானே, விட்டுடு, டயர்டா இருக்கு, நாளைக்கு பாத்துக்கலாம். இந்த மாதிரி சோதனை மேல சோதனை. மனைவியோட நேத்து சண்டை, இன்னைக்கு ஒப்புரவாகணும், அன்னைக்கு நைட்டே ஒப்புரவாக சொல்லுது வேதாகமம். சூரியன் சன்செட்டுக்கு முன்னாடி ஒப்புரவாயிடுங்க, கணக்கன் அடுத்த நாள் கொண்டு போவாதீங்க. போப்பா, கோவம் எனக்கு ஜாஸ்தி, அவன் மேலதானே தப்பு, அவன் மேலதானே தப்பு, அவன் வந்து கேட்கட்டும் இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உலகத்துக்கு உண்டான காரியங்கள்லயே வெயிட்டா இழுத்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில தேவன் என்ன சொல்ல வருகிறார்? இயேசு நமக்காக என்ன பொக்கிஷம் வைத்திருக்கிறார்னா, அம்மா நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் உங்களை படைக்கும் போது ஆதாமேவாலையும் சரி ஒவ்வொரு மனிதரையும் நான் ரெடீம் பண்ணி படைக்கும் பொழுது 3 காரியங்களை கொடுத்திருக்கிறேன். ஆத்துமா, சரீரம், ஆவி. இந்த 3ல 2 இந்த உலகத்துல மறைஞ்சிரும். உன்னுடைய சரீரம் மண்ணுக்கு போயிடும், அதனாலதான் மண்ணுல இருந்து படைக்கப்பட்டிருக்குது. அடுத்த தடவை நீங்க மண்ணை பார்க்கும் போது நீங்க என்ன யோசிக்கணும்? என்னோட சரீரம் அவ்வளவுதான், இதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாரம் வேணுமா? சோ உங்களுடைய சரீரம் மண்ணுக்கு போயிடும். உங்களுடைய ஆவி, அதாவது உங்களுடைய மைண்ட், சிந்தனைகள் உங்களோட சரீரத்தை பாதிக்கும். ஆனா ஒண்ணு நித்திய ஜீவனுக்கு உண்டானதா இருக்கும். என்னன்னா ஆத்மா மட்டும்தான். உங்களுடைய உடலை வைத்து, உங்களுடைய மனதை வைத்து நீங்க என்னென்னலாம் செய்யறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய ஆத்மாவை பாதிக்கும். நித்திய ஜீவனுக்கு போறது ஆத்மா மட்டும்தான். உங்களோட உடலோ உங்களுடைய ஆவியோ கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையோ உங்களுடைய மனதோ கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய பசி உலகத்தின் பசியா இருந்ததென்றால் நீங்கள் போஷிப்பது எல்லாம், உங்களுடைய கையின் நாட்டங்கள் எல்லாம், உங்களுடைய காலின் ஓட்டம் எல்லாம், உங்களுடைய மனதின் சிந்தனைகள் எல்லாம் உலகத்துக்கு உண்டானதாய் மாறிவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி விடுவான். உங்களுடைய பசி உள்ளத்தின் பசி, ஆத்மாவின் பசி. உங்களுக்கு இந்த வாழ்க்கையில முக்கியமான காரியம் உங்களுடைய ஆத்மா. அதைத்தான் இயேசு சொல்றாரு. பதிலுக்கு சாத்தானை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நம்மளுடைய சோதனைகள் எல்லாம் பார்த்து நம்மளை சொல்லுகிறார். என்னன்னா, ஒரு மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் போஷிக்கப்படுகிறான், பிழைப்பான். இன்னைக்கு உங்களுடைய ஆத்மா எந்த நிலைமையில இருந்திருக்கு? கண்ணாடி முன்னாடி நின்று, தேவனுடைய வார்த்தை என்ற கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே சிந்தித்து பாருங்க. உங்களுடைய ஆத்மா எந்த அளவுக்கு இருக்கு?
தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு அது போஷிப்பு இருக்கு. உங்களுடைய உடலுக்கு எப்படி சாப்பாடு அவசியமோ அது மாதிரி ஆவிக்குண்டான வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தை அவசியம். நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைய அதிகமாய் ருசிக்கிறீங்களோ புசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை போஷாக்குள்ளதா இருக்கும். அதைத்தான் இங்க சொல்றாரு. முதலாவது உங்களுடைய சோதனை உலகத்துக்கு உண்டான சோதனை, வயிற்றின் பசி, வாழ்வின் பசி, சதையின் பசி. இந்த பசியில இருந்து விடுதலை வேணுங்க உங்களுக்கு எனக்கும். அதை கட்டுப்படுத்த கொள்ள வேண்டும். உங்களுடைய பசிய லேர்ன் டு ட்ரெயின் யுவர் அப்பிடைட். உங்களுடைய உலகத்தின் பசியை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். முடியும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பருகும் பொழுது, அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த பக்குவத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுபவம் தராருங்க. இச்சை இருக்கும், அந்த இச்சையின் மத்தியில வெற்றியை நீங்க காண்பீங்க. சந்தேகம் வரும், சந்தேகத்தின் மத்தியில நம்பிக்கையை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரா, இவ்வளவு பாடுகள் இருக்கு, இவ்வளவு தொல்லை இருக்கு, பிரச்சனை அப்படின்னு நீங்க யோசிக்கிற சமயத்துல அந்த பிரச்சனைக்கு விடுதலையை உங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய ஆவிக்கு தேவையான பசிக்கு தேவையான உணவை கொடுங்க. தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான். வேதாகமத்துல சொல்லி இருக்குல்ல, நமக்கு கேள்வி, தேவனுடைய கேள்வியின் நிமித்தமாக நமக்கு விசுவாசம் வருகிறது. அது இயேசு சொல்லுகிறார். இரண்டாவது சோதனை வாழ்வாதாரத்தின் சோதனை. உங்களுடைய வாழ்வுக்கு என்ன ஆதாரம்? சோதனை. இரண்டாவது 5வது வசனத்துல படிச்சீங்கன்னா, அப்போது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனாயிருந்தால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை தாங்கும்படி, ஒரு நிமிஷம், தம்முடைய தூதர்களுக்கு உம்மை தாங்கும்படி கட்டளையிடுவார். உம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே சொன்னான். நல்லா நோட் பண்ணிக்கங்க. சாத்தா எங்க இருந்து சொல்றான் என்று எழுதியிருக்கிறதேன்னா 91வது சங்கீதத்துல நீங்களும் நானும் படிக்கிற மனப்பாட வசனத்தை சாத்தா யார்கிட்ட சொல்றான்? ஏசாமி கிட்ட சொல்றான். சாத்தானுக்கும் வசனம் தெரியுங்க. வசனத்தை பேசுறவங்க எல்லாம் தேவ பிள்ளைகள் நினைச்சிடாதீங்க. சாத்தானுக்கும் வசனம் தெரியும். இந்த சாத்தானுக்கும் வசனத்தை தப்பாவும் சொல்லி தர தெரியும். யாருக்கிட்ட என்ன வசனம் சொல்லணும்ன்ற பயம் கூட சாத்தானுக்கு இல்லைல்ல. முதலாவது தேவனுடைய பதில் உபாகமம் 8வது அதிகாரத்துல இருந்து வருகிறது. மனிதன் அப்பத்தினால் மட்டும் பிழைக்க மாட்டான் அப்படின்னு முதலாவது தேவன் தன்னுடைய வார்த்தையினால சாத்தானுக்கு பதில் சொல்றாரு. உங்களுக்கும் எனக்கும் கூட அப்பத்தினால் மட்டும் இல்ல, தேவனுடைய வாயில இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைன்னு சொல்ற அவரே தேவனுடைய வார்த்தையில இருந்து உதாரணத்தை கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் உதாரணம். இரண்டாவது, சாத்தா வேதாகமத்தை பயன்படுத்தி இயேசுவின் இடத்துல பேசுது. எங்க கூட்டிட்டு போய் நிக்குது? தேவாலயத்துக்கு. யார தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போறது? யார தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போறது இல்ல. பொசிஷன், தி டெம்ப்டேஷன் ஆஃப் பொசிஷன். வாழ்வாதாரம், உங்களுடைய சஸ்டெனன்ஸுக்கு என்னங்க முக்கியம்? இன்னைக்கு இவ்வளவு இருந்தாதானே மதிக்கணும். 2 கார் இருக்கணும், ஒரு பங்களா இருக்கணும். இப்ப சொல்றாங்கல்ல ஃபர்ஸ்ட் 5 முக்கியம்னு. ஒரு மனைவி, அதுவும் இப்போ பயங்கர கேள்விக்குறியா இருக்கு நிறைய பேருக்கு. 2 பிள்ளைங்க, அப்புறம் 3 பெட்ரூம் வீடு, 4 4 வீலரு, 5 டிஜிட் சேலரி. இப்ப அது சொல்றாங்கல்ல வாழ்வாதாரத்துக்கு. நீங்க ஒரு நபர்னு உங்களை முக்கியமா பாக்கணும்னா இந்த 5 காரியம் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த 5 காரியம் இருந்தாதான் நீங்க மனுஷரு. இந்த உலகத்துல உண்டான காரியங்கள் உங்களை யார் என்பதை குறித்து வணைவதற்கு இன்னையில இருந்து நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லா டிவி ப்ரோக்ராமா தான் வந்துட்டு இருக்கு. இனிமேல் யாரும் ப்ராடக்டே விற்கிறது இல்லை. நோட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஏசிக்கு என்னைக்காவது ஏசியோட காயில் அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்களா? இல்லைங்களே. ஏசிய போடுவாங்க. டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான குடும்பம் உட்கார்ந்து இருக்கும். நீங்க சந்தோஷமா குடும்பமா இருக்கணும்னா இந்த ஏசி கம்பெனி வாங்குங்க அப்படின்றதுதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்னுடைய அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா என்ன நடக்குது நம்மள சுத்தின்னு? நம்மள சுத்தியும் நீங்களும் நானும் யார் என்பதை உருவாக்குவதற்கு நிறைய உலகத்துக்கு உண்டான காரியங்கள். இந்த பிராண்ட் ஷர்ட்டை போடணும், அந்த பிராண்ட் ஷூவை போடணும், கார் வாங்கினா இதான் வரணும், இப்படிதான் பண்ணணும், இவ்வளவு டிஜிட் சேலரி, வீடு கட்டணும். இது போன்ற உலகத்துக்கு உண்டான வாழ்வாதாரத்தின் முக்கியத்துவங்களையே வாழ்க்கைகளை தொலைத்த நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இரண்டாவது, தேவன் என்ன சொல்ல வருகிறார்? பதிலுக்கு அழகா சொல்றார். நம்ம மத்தேயுல
19வது அதிகாரத்துல கூட ஒரு ஒரு ரிச் யங் ரூலர்னு சொல்லுவோம்ல, ஒரு ரொம்ப பணக்காரர் ஒருத்தர், இளமையான ஒருத்தர், ஒருவேளை நிறைய மனிதர்களுக்கு அதிகாரியா இருந்த ஒருத்தர் இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறார், ஆண்டவரே நித்திய நல்ல போதகரேன்னு கேட்கிறார். நல்ல குட் டீச்சர் ஆண்டவரேன்னு சொல்லார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது எப்படின்னு கேட்கிறார். அப்ப இயேசுவாமி அவரை பார்த்து, நல்ல போதகரேன்னு சொல்றியப்பா, கடவுளை தவிர வேற யாருமே நல்லவங்க கிடையாது, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு அது புரியல. என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பா நீ குட்ன்னு சொல்றியே, காடை தவிர வேற குட் இல்லையே, உனக்கு ஸ்பெல்லிங் தெரியலையா, உன் முன்னாடி நிக்கிறது காடு, உனக்கு அதுவே அடையாளம் கண்டுபிடிக்கலையே, அப்புறம் எப்படி நித்திய ஜீவன் உனக்கு கண்டுக்க போற? பிகாஸ் இட்டர்னல் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் காட், யூ கேனாட் earn it. அது அவனுக்கு புரியல. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, நீ கற்பனைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டியா அப்படின்றாரு. ஒரு 5-6 கற்பனையை சொல்றாரு. அத்தனையும் அவனுக்கு டிக் 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 டிக், சின்ன வயசுல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன். மத்தேயு 19வது அதிகாரம் 16ல இருந்து 22 அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. டிக் 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 எல்லாம் டிக் ஆயிடுச்சு. நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் யூத்தா இருக்கிறேன் நானு, ஆனா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், எதுலயுமே ஃபால்ட் கிடையாது எனக்கு அப்படின்றாரு. அப்போ இயேசு அவரை பார்த்து, போய் உன் பணத்தை எல்லாம் வித்துட்டு என் பின்னாடி வா அப்படின்றாரு. என்ன சொல்றாருங்க, போய் பணத்தை எல்லாம் வித்துட்டு, கேள்வி என்னதுங்க, நித்திய ஜீவனை தானே பத்தி கேட்கிறாரு. பணத்தை வித்தா நித்திய ஜீவன் கிடைச்சிருமா? கொஞ்சம் சிரித்து பாக்குறீங்களா? யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அந்த வேதாகம பகுதியை படிக்கும் போது இயேசாமி எதுக்கு பணத்தை விற்க சொல்றாருன்னு ஏன் தெரியுங்களா? இயேசுவோடு ஒரு உறவு இல்ல, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனா ஏடிஎம் மாதிரி காசை போட்டு 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 பாவம் மன்னிப்போம், நித்திய ஜீவனம் மட்டும் வேணும் அந்த ஆளுக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு ஜீவனுள்ள தேவனோடு ஜீவனுள்ள உறவு இல்லைங்க. நித்திய ஜீவன் என்பது அவரோடு நித்தியத்திற்கும், நித்தியத்தை கையில, நித்திய பிரபு அவர், சமாதான கர்த்தா நித்திய பிரபு, அவர் கையில இருக்கிற நித்திய ஜீவனை வாங்கிக்கிறது இல்ல, அவரோட உறவு. அவர்தான் நித்திய ஜீவனே, அவருடைய பிரசன்னம் நம்மளுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவன். அவரோடு ஒரு ஜீவனுள்ள உறவை வைத்திருக்காத ஒருத்தனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. உங்களுக்கும் எனக்கும் கூட இயேசு உங்களை என்னையும் பேர் சொல்லி ரட்சித்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனுடைய ருசி, சந்தோஷம், அருமை தினந்தோறும் அவரோட பழகுவதுல, அவரோட அமர்ந்து அவருடைய வார்த்தைய படிப்பதுல, அவருடைய குரலை கேட்பதுல, நம்ம அந்த ஜீவன் உள்ள உறவை மெயின்டைன் பண்றதுல முக்கியத்துவம் வேணுங்க. 2வது சோதனை வந்து இந்த வாழ்வின் சம்பத்துக்கு உலகத்துக்கு உண்டான காரியங்கள். மேல போய் விழலாம், கீழே போது தூதர்கள்லாம் வருவாங்க, கட்டாயமா வருவாங்க, உங்க பணம் உங்களை காப்பாத்தும், ஆனா ஒரு அளவுக்கு தான். மேல இருந்து தள்ளி விட்டா பணம் உள்ளவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும், நல்லா காப்பாத்திக்கலாம். ரோட்ல ஆக்சிடென்ட் இல்லாம போனோம்னா பத்திரமான கார்ல போகலாம், சேஃப்டி மெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கிற கார் வாங்கிக்கலாம், ஏர் பேக் இருக்கிற கார் வாங்கிக்கலாம், பெட்டர் ஹெல்மெட் போட்டுக்கலாம், இந்த பிளைட்டுக்கு பதிலா அந்த பிளைட்ல போகலாம், ஏன்னா இந்த கம்பெனியோட ஆக்சிடென்ட் ரேட்டிங்லோ இதெல்லாம் நம்ம பண்ணலாம் வாழ்வாதாரத்துக்கு. ஆனா ஜீவனை கொடுத்திருக்கிறது கர்த்தர் தானே. இதே போலதான் ஆவிக்குண்டான வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்வின் ஆதாரங்கள் இந்த உலகத்துக்கு உண்டான காரியங்கள்ல கிடையாது. You and I are not called to find our satisfaction or our identity in the things of the world. It cannot define us. உங்களையும் என்னையும் அது யார் என்பதை காட்டவே முடியாது. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டியது, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கிறது மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. நம்மளுடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு உண்டான வாழ்க்கை, பிறப்பையும் இறப்பையும் தாண்டி போகக்கூடிய வாழ்க்கை. எனக்கென்று ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கும், அந்த நாள்ல நான் தேவனுக்கு முன்பதாக நின்று இந்த வாழ்க்கைக்கு உண்டான காரியங்கள்ல நான் என்ன பண்ணிருக்கிறேன்னு நான் கணக்கு ஒப்படைக்கணும். உனக்கு இவ்வளவு தாளந்து கொடுத்தனே, என்ன படுத்தி வெளிப்படுத்தினே, இவ்வளவு என்ன பண்ணேன்னு கேட்க போறாரு. சோ பணத்தை குறித்து கர்த்தர், பணக்காரனை குறித்து கர்த்தர் தவறா சொல்லவே இல்லை. ஆனா இந்த மத்தேயு 19வது அதிகாரத்துல வந்த இளமையான பணமுள்ள மக்கள் மீது அதிகாரம் உள்ள ஒரு மனிதனுக்கு என்ன இல்லைன்னா விடுதலை இல்லை, ரட்சிப்பின் விடுதலை இல்லை. அவனை அந்த பணம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு, அவன் அந்த பணத்திற்கு அடிமையாகி விட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் உங்களை கூப்பிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், நான் உங்களை கர்த்தர் கூப்பிடுறாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்றாரு. போக முடியுமா உங்களால? என்னால முடியுமான்னு நான் கேட்டு பாக்குறேன் நிறைய வாட்டி. ஆப்பிரிக்காவுக்கு வான்னு என்ன கூப்பிட்டாருன்னா நான் போவேனா? சைனாக்கு வா, ஐயோ நம்ம கொரோனா அதிகமா, ஆண்டவர் அங்க தானே வந்தது, நான் நிறைய ரீசன் வச்சிருப்பேன். நான் பீகாருக்கு வா கூப்பிட்டாருன்னா போவேனா?
இல்ல பக்கத்து வீட்டுல நம்ம வர்ஷிப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் லீட் பண்ண சகோதரர் சொன்னார்ல, அவங்க வீட்டினுடைய அவர் பாற்ற கதை ஒண்ணு சொன்னாரு, வீடு பக்கத்துல இருக்கவங்க. அந்த மாதிரி கணவன் ஒரு மனைவி அடிக்கும் போது உங்களுடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, போய் நிறுத்துப்பா, அவர் பண்றது சரியில்லை, நிறுத்துவீங்களா நீங்க போய்? அதுதான் இங்க சொல்லுது இந்த இந்த அதிகம். உங்களுடைய உலகத்தின் பசி எதுவா இருக்கும், அதை நமக்கு ஏன்பா, நம்ம வேலை டைமுக்கு போலாம். நல்ல நல்ல சமாரியன் கதையில டைமுக்கு வேலைக்கு போன மக்கள் நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அடிப்பட்ட ஆளை பார்த்துட்டு டைமுக்கு வேலை போனாங்க. ரெண்டாவது சோதனை வந்து உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய ஆதாரம், வாழ்வின் ஆதாரம் எது இன்னைக்கு? கர்த்தர் உங்களையும் என்னையும் கேட்கணும்னு விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தின் சிந்தனைகளை சோதிக்க விரும்புகிறார். எதுக்குங்க? நீங்க வாழ்வை முடிக்கும் பொழுது நீங்க என்ன முடிக்கணும்னு ட்ரை பண்றீங்க? பெரிய பங்களா ஒன்று வச்சிருக்கணும், பிள்ளைங்க எல்லாம் கட்டி கொடுத்துடணும், சந்தோஷம், இதுதான் உங்களுடைய வாழ்வின் ஆதாரமா? அதுதான் உங்களுடைய வாழ்வு வெயிட்டேவா? சிக்னிபிகன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் இன் த பொசிஷன்ஸா? கர்த்தர் உங்களை என்னையும் கேட்க விரும்புகிறார். சோதனைகள் வருவது உங்களுடைய வாழ்க்கைய இந்த ஆதாரத்துல கொண்டு போய் நிலைநிறுத்துகிறதுக்கு தான். அதுக்குதான் சோதனை வருது. ஆனா அதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறார். எதுக்குன்னா, தேவனுடைய அழகான பதில் ஒண்ணு சொல்றாருல, வசனம் 7 அழகான பதில இயேசு கிறிஸ்து சொல்றத பாக்குறோம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. அழகா சொல்றாரு. மறுபடியும் வேதாகமத்துல இருந்தே சாத்தானுக்கு கோட் பண்றாரு. சாத்தான் சங்கீதம் 91 இருந்து சொல்லுது, ஆனா தேவனும் பதிலுக்கு வேதாகமத்துல இருந்து அவருக்கு கோட் பண்றாரு. எத்தனை வாட்டிங்க நீங்களும் நானும் ஜபத்துல சொல்லியிருக்கோம், நான் கேட்டேன் அவர் பதில் சொல்லல, இந்த தேவனை வணங்குறது இல்ல. ஓப்பா, நம்ம எத்தனை பேருக்கு சாட்சி சொல்லியிருக்கோம், எத்தனை பேரு கோயிலுக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்துருக்கோம், எத்தனை பேர் தேவன் மேல கோபத்துல இருக்கோம். நான் கேட்டிருக்கிறேன் அவர் எஸ் சொன்னாதான் அவர் தேவன், நோ சொன்னா நான் ஒத்துக்க முடியாது அவரால். ஆனா போப்பா, இந்த தேவனுக்கு உண்டான காரியங்கள்லாம் சரியில்லை. உங்களுடைய தேவனை பரீட்சை பார்க்காதிருப்பாயாக. அவர் நல்லவர், அவர் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய காரியங்களை சந்தித்தாலும் சந்திக்கா விடாலும் அவருடைய தேவன் என்ற ஸ்தானத்தை உங்களையும் என்னையும் நிலைநிறுத்த உங்களையும் என்னையும் கூப்பிடுறாரு. அவர் தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்துக்கு உண்டான சம்பத்துகளை விட்டு நித்திய ஜீவனுக்கு உண்டான காரியங்கள்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுங்க. அதுலதான் கெட்டு போகாத பொக்கிஷங்கள் இருக்குது. நீங்க பரலோகத்துக்கு போய் சேர்த்து வைக்க கூடிய பொக்கிஷங்கள் இருக்கு. ஏன்னா நிச்சயமா ஒரு நாள் வரப்போகுதுங்க. நீங்களும் சரி நானும் சரி கட்டாயமா ஒரு நாள் இறந்து போனோம். இறந்து போன பிறகு அங்க போய் தான் ஆகணும். அப்ப தேவனை முகமுகமா சந்தித்துதான் ஆகணும். நியாய தீர்ப்பின் நாள்ல பதில் கொடுத்துதான் ஆகணும். அதுதான் ஃபியூச்சர், இது இல்ல. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண இங்க கத்துக்கொள்ளுங்க. அதுதான் நான் சொல்றேன். உங்களுடைய ஆத்துமா முக்கியம். சரீரத்தினாலயோ மற்ற காரியங்களால நீங்க என்னென்னலாம் பண்றீங்களோ உங்களுடைய ஆத்துமால அது ரிசல்ட் ஆகும். அங்க போனா அந்த ஆத்துமாக்கு தான் கணக்கு கொடுக்கணும். நீங்க மூன்றாவதாக சொல்லி முடிக்கணும்னு விரும்புகிறேன் நான். முதலாவது, சதையின் சோதனைகள் உங்களுடைய பாதங்களை இந்த உலகத்திலேயே புதைத்து வைக்க ட்ரை பண்ணும். அதற்கும் பதில் இயேசு கொடுக்கிறாரு. ரெண்டாவது, வாழ்வு ஆதாரத்தின், உங்க வாழ்க்கையின் ஆதாரத்தின் சோதனைகளை, உங்க வாழ்க்கையின் ஆதாரத்தின் பாதங்களை இந்த உலகத்தின் சம்பத்திலேயே நிறுத்தி வைக்க சாத்தான் ட்ரை பண்ணுவான். சோதனைகள் வந்துட்டே இருக்கும். மூன்றாவது, இருதயத்தின் இருக்கைக்கு சோதனை இருக்கு. எல்லாருக்கும் ஒரு சீட் இருக்கு. அந்த சீட்ல யார உட்கார வைக்க போறோம்ன்றதுதான் முக்கியம். 18 வயசுல காதலிய உட்கார வச்சிருப்போம். ஒருவேளை இப்ப கூட இன்னும் உட்கார வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல நிறைய பேர். 30 வயசுல மேபி மனைவியை உட்கார வச்சிருக்கலாம், மனைவி கணவனை உட்கார வச்சிருக்கலாம். ஆனா அந்த சீட்டு அவருடையது. ஆனா அந்த சீட்டு தேவனுடையது. அவரை தவிர்த்து வேற யாரும் உட்காரக்கூடாதுங்க. அங்க வசனம் 9 மத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 9 சாத்தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுது. என்ன தைரியம் பாருங்க. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். எங்க? ஒரு நகரத்தின் மேல கூட்டிட்டு போய் எல்லா கிங்டமும் பாருங்க, ஜெருசலேம்லாம் பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கொடுத்துறேன், ராஜ்யத்தெல்லாம் பாருங்க, கொடுத்துறேன், உனக்கு தருவேன் என்று சொன்னான். என்ன பண்ணுமா? சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை தொழுகணுமா. புரியுதுங்களா? உலகத்துக்கு உண்டான சம்பத்தை எல்லாம் சாத்தான் எதுக்கு தரான்?
கர்த்தரை பார்க்காமல் இந்த உலகத்திலேயே பார்த்து நம்ம அங்கேயே இருந்துடணும்ன்றதுதான் அவருடைய நோக்கம். இந்த மூன்றாவது வந்து the temptation of worship. Who you worship? யாரை ஆராதிக்க போறீர்கள் என்று இன்றே தீர்மானம் செய்யுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த ஆராதனைக்கு உண்டான சீட் யாருக்கு கொடுக்க போறீங்க? உங்க பாஸ்டருக்கு கூட கொடுத்துடாதீங்க, எனக்கு கொடுக்காதீங்க. என்னுடைய திருச்சபையில நான் இதை தைரியமாக சொல்லுவேன். மனிதர்களை சீட்ல உட்கார வைக்காதீங்க. இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் லீடர், அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் லீடர், இந்த அங்கிள், இந்த ஆண்ட், என்னுடைய மாமியார், என்னோட மாமனார், என்னோட அப்பா, எங்களோட அம்மா, அவங்க அந்த சீட்ல உட்கார முடியாதுங்க. தேவன் மட்டும்தான் அந்த சீட்ல உட்காரணும். உலகத்திற்குண்டான மகிமையின் ராஜா உங்களுடைய வாழ்க்கையின் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது தேவனுடைய ராஜரீகமா மட்டும்தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவனுடைய ராஜரீகம் மட்டும் இருக்கும். பாதி டைம் அந்த சீட்ல அவர் இருக்கிறதே இல்லை. ஆனா நம்ம போய் அவரை பிரேயர் லிஸ்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த சீட்டுக்கும் போட்டி நடக்கும். கர்த்தர் அவனை நோக்கி என்ன சொல்றாரு தெரியுமா? சாத்தானை நோக்கி அந்த சமயத்துல சொல்ற அந்த பக்குவம் உங்களுக்கும் எனக்கு வேணும். அப்பொழுது வசனம் 10, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. ஓடிப்போ சாத்தானே. நம்ம படிக்கும் போது ரொம்ப சாதாரணமா சொல்லல, அப்பாலே போ சாத்தானே. ஆனா அவர் கத்திருப்பார், நானே திட்டிருப்பார், கை நீட்டி திட்டிருப்பார், நானே ஓடிப்போ அப்படின்னு திட்டிருப்பார். அப்பாலே போ சாத்தானே. அதுலயும் ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் செய்வதை பார்க்கிலும் அற்புதங்களை என்னுடைய சீஷர்கள் பண்ணுவாங்க. நீங்களும் நானும் இந்த சோதனைகள்ல சாத்தானை பார்த்து ஓடிப்போ சாத்தானே, என் சீட்ல ராஜா உட்கார்ந்து இருக்கிறாரு, ராஜா வந்தாருன்னா நீ காலி, ஓடி போயிடு. அன்னைக்கு உன்னை சிலுவையில அடிச்சவரு நீ தோத்து போனாலு, பல்லு புடுங்கின பாம்பு எழுந்து ஓடுன்னு சொல்ற உரிமை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாருங்க. நீங்களும் நானும் பாவத்துக்கு அடிமைகள் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 சோதனைகளை சொல்லி முடிக்கணும்னு விரும்புறேன் நான். கிறிஸ்தவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு உண்டான போராட்டத்துல இல்ல. எபிசியன்ஸ் 6 எபேசியர் 6வது அதிகாரத்துல போட்டிருக்குல்ல, நம்மளுடைய போர் இந்த உலகத்துக்கு உண்டான போரே இல்லைங்க. உலகத்தின் பிரபஞ்சங்களுக்கும் பவர்ஸ் ஆஃப் பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் டார்க்னஸ்ல அங்க வார் நடந்துட்டு இருக்கு. அதனோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு. அந்த வார்ல ஏற்கனவே வெற்றி உண்டு, முடிச்சிட்டாரு. முடித்த வெற்றியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. சுதந்திரித்து சுதந்திரமான சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃபா வாழ கத்துக்கணும். உங்கள் பசியை பக்குவப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தின் பசியை பக்குவப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையின் பசியை பக்குவப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். என்னது உங்க பசி? எனக்கு தெரியாது. உங்க கூட இருக்கவங்களுக்கு கூட இது தெரியாம இருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும். அவரோட இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை பண்றீங்களா? என்னுடைய உள்ளத்தின் பசி என்னுடைய ஆத்மாவின் பசியாய் மட்டும்தான் இருக்கும். ஆண்டவரே, உம்மை மட்டுமே முதன்மைப்படுத்த விரும்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையில. இந்த உலகத்துக்கு உண்டான பசியில என்ன தொலைந்து போக விரும்பல அப்படின்னு சொல்றீங்களா? மத்தேயு 4:4 சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க சாத்தானை பார்த்து சொன்னீங்க, மனுஷன் அப்பத்தினால மட்டும் இல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் போஷிக்கப்படுவான். நான் கூட இந்த உலகத்துக்கு உண்டான சதைனால இல்ல, என்னுடைய ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு உண்டான வாழ்க்கைக்கு நான் வாழணும்னு விரும்புறேன். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால என்னை போஷிங்க சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ண போறோம் நம்ம. 2வது, உங்களுடைய வாழ்வின் ஆதாரம் உங்களுடைய இருதயத்துல என்னத்தை சேகரிச்சு வைக்கிறீங்க, என்ன பொக்கிஷமா நீங்க நினைக்கிறீங்கன்றத குறித்துதான். உங்களுடைய வாழ்வின் ஆதாரம் என்னது? உங்களுடைய வாழ்வின் ஆதாரத்தை இந்த உலகத்துக்கு உண்டான ஆதாரமா மாற்றி விட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. சாத்தான் அதை மாத்த ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனா நித்திய ஜீவனை நோக்கி நடந்து போற கிறிஸ்தவர்களை உங்களையும் என்னையும் கிறிஸ்து அழைக்கிறார், ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நீதிமொழிகள் 4:23 போட்டிருக்குல்ல, காட் யோர் ஹார்ட்ஸ். உங்களுடைய இருதயத்தை பத்திரமாய் வைத்துக் கொள்ள ஆசைப்படுங்கள். அதுல தேவனுடைய வார்த்தையை போஷித்து அது உள்ள பத்திரமா இருக்க இங்க கற்றுக்கொள்ளுங்கள். 3வது, உங்கள் இருதயத்தின் இருக்கைக்கு சோதனை வரும். உங்கள் இருதயத்தின் இருக்கையில கர்த்தரை மட்டுமே மகிமைப்படுத்துங்க.
அவர் மட்டுமே உட்காரட்டும். அந்த சீட்டு காலியா கூட இருக்கக்கூடாது. காலியா இருந்தா அவர் பேர் ஏத்திஸ்ட், கடவுளே இல்லைன்னு சொல்றவர். நீங்க யார வச்சிருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அந்த சோதனை வந்துட்டே இருக்கும். கெரியரை வச்சிருக்கலாம் ஒரு சிலரு, பாஸ வச்சிருக்கலாம் ஒரு சிலரு, இல்ல தகாத உறவுகளை வச்சிருக்கலாம் ஒரு சிலரு, இல்ல பொருட்களை கூட வச்சிருக்கலாம், இல்ல பணத்தை கூட வச்சிருக்கலாம். இன்னைக்கு மத்திய 22:37 இயேசு தேவன் சொல்கிறார், இயேசுவும் அதை சொல்கிறார். முதலாவது உன்னுடைய தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் பசி இன்னைக்கு சாத்தானுடைய சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் கட்டாயமாக. ஆனா அந்த சோதனைகள்ல இருந்து உங்களுக்கும் எனக்கும் வெற்றி நிச்சயம். இயேசு சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் சோதனைகள் மீது வெற்றி உண்டு. அவர் ஏற்கனவே இந்த வெற்றியை சிலுவையில சுதந்திரித்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உங்களுடைய வாழ்க்கையின் பசியையும் என்னுடைய வாழ்க்கையின் பசியையும் அவருக்கு பிரியமுள்ள ஒரு பசியாய் மாற்ற உங்களை அழைக்கிறார். நம்முடைய வாழ்வின் ஆதாரம் எங்க இருக்கு? நல்ல பேங்க் பேலன்ஸ்லயா, இல்ல நான் யாரு என்பதை குறித்த காரியம், நான் எந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன்றதா, இல்ல நான் தேவனுடைய பிள்ளை என்பதா? என்ன சிந்திக்கிறீங்க என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறார் பரிசுத்த ஆவியானவர். கடைசியாக, நான் மட்டும் உங்களுக்கு தேவனாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. வேற யாரும் அந்த சீட்டுக்கு வரவும் முடியாது. அவரை போல என் மீது அன்பு கூறக்கூடிய ஒரு தேவன் இந்த உலகத்துல இல்ல. நம்ம அந்த மாலை வேலையை ஆரம்பிக்கும் போது தேவனுடைய அன்பை பத்தி பாடி ஆரம்பித்தோம். அதை வழி நடத்தின சகோதரர் நமக்கு அழகா வழி நடத்தினார்ல. தேவனுடைய அன்பு எவ்வளவு பொக்கிஷமான ஒரு அன்புன்னு நமக்கு சொல்லி கொடுத்தார். அன்பு பிதாவே, உம்மை நோக்கி அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நன்றி செலுத்துகிறாங்க. இந்த உலகத்தினுடைய உதாரணங்கள்லாம் பார்க்கும்போது எதுவுமே நல்ல உதாரணங்கள் இல்லை, நாங்களும் கூட நல்ல உதாரணங்கள் இல்லை. ஆனால் நீர் எங்களுக்கு தந்தை அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல உதாரணத்தை கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு அப்பாவா இருக்கீங்க. உங்களுடைய சொந்த மகனை நீங்க சிலுவையில எங்க ஒவ்வொருத்தருக்காக விட்டு கொடுத்துருக்கீங்க, நன்றி செலுத்துகிறாங்க. நீங்க நாங்க கேட்ட வார்த்தைக்கு எங்களையே நாங்கள் ஒப்படைக்கிறோம். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய், வல்லமை நிறைந்த பிள்ளைகளாய், உம்முடைய வல்லமையை சுதந்திரித்த பிள்ளைகளாய், எங்களுடைய வாழ்வின் சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. எங்களுடைய வாழ்க்கையின் பசியை எப்படி பக்குவப்படுத்த வேணும், எப்படி அபியாசப்படுத்த வேணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய பாதங்களின் எங்களுடைய கால்கள் இந்த உலகத்தின் சம்பத்துல இடராதபடிக்கு நீர் எங்களை வழி நடத்தணும்னு சொல்லிடுறோம். அதே போல எங்களுடைய இருதயத்தின் இருக்கை எப்பொழுதும் உம்முடைய நாமம் மகிமைக்காகவே இருக்கட்டும். எங்களுடைய கால்கள் எப்பொழுதும் நித்திய ஜீவனை நோக்கி போகின்ற கால்களா இருக்கட்டும். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல எங்களுடைய ஆத்துமா எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகள் மீது அன்புள்ள உங்களுடைய பிரசன்னத்திற்கு ஏங்கி தவிக்கிற ஒரு பசி எங்களுக்கு கொடுங்க. இந்த ஃபெலோஷிப்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம். அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் சாட்சிகளாய் மாற்ற வேணும்னு சொல்லிக்கிறோம். அவருடைய குடும்பங்களையும் உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம். ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே.